சரியமப்பால இந்த வாரம் நடக்க போற 1-on-1 ரவுண்ட் சுற்றுல அபிஷேகா பாண்டியோட பாட்டை பார்த்துட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிருக்கு. அதை விட முக்கியமானது எஸ்பி சரண் அவர்கள் ஸ்டேஜுக்கே போயிட்டு அபிஷேகாவை ஹக் பண்ணி தன்னோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. சரியமப்பால இந்த வாரம் 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் சுற்று வைக்கிறாங்க. இதுல போட்டியாளர்கள் தனித்தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம பேட்டில் அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுறாங்க. இதுல அக்ஷித் கூட சேர்ந்து தான் அபிஷேகா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அக்ஷித் ஆட்டி வைத்தார் யாரோ அப்படிங்கிற பாட்டையும், அபிஷேகா முதல் முறை படத்துல இருந்து ராசாவே உன்ன நம்பி அப்படிங்கிற பாட்டையும் பாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்களாம். இந்த வாரம் ஜட்ஜஸ் அவங்க ஸ்கோரை எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்ப தமிழக சட்டப்பேரவை விருப்பம் இருக்கிறதால அவங்க ஸ்கோரை ஓப்பனா தெரிவிக்காம சின்ன ஒரு பாக்ஸ்ல ஒரு ஓட் மாதிரி எழுதி அதுல ஓட் போடுற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதுல யார் யாருக்கு எவ்வளவு ஓட் வருதோ, இப்ப உதாரணத்துக்கு 4 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா அதுல 3 பேர் அபிஷேகா பேரையும் ஒரு நபர் அக்ஷித் பேரையும் போட்டாங்கன்னா அபிஷேகா தான் கோல்டன் வரப்போகுது. இல்ல 3 பேர் அக்ஷித் பேரை எழுதி உள்ள போட்டு அபிஷேகோட பேரை ஒரு ஆள் தான் எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்கன்னா அக்ஷித் தான் பெர்ஃபார்மரா வரப்போறாரு. அதனால வேணும் தெரியல, இந்த டைம் ப்ரோமோ ரொம்ப சஸ்பென்ஸா விட்டுருக்காங்க. அந்த பாக்ஸ்ல அதிகப்படியான வாக்குகள் யாரு வாங்குறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய த்ரில்லிங்கா இருக்கு. காரணம் என்னன்னா, ரெண்டு பேருமே நல்லா பாடுறாங்க. ஒருத்தர் சுமாரா பாடுறாங்க, ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அபிஷேகாவும் ஒரு பக்கம் இது வரைக்கும் எல்லா வாரங்களும் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்ஷித்தை பத்தி சொல்லியே தெரிய தேவையில்ல, எல்லா வாரமும் ஜட்ஜஸ் கிட்ட அவர் அப்ளாஸ் வாங்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா டாப் 5ல டாப் 10ல இவர் இருப்பார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி இரண்டு முக்கியமான போட்டியாளர்கள் மோதும் போது தான் ஜட்ஜஸ்க்கு ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன் வருது. அபிஷேகாவை சூஸ் பண்றதா இல்ல அக்ஷிதா சூஸ் பண்றதா இல்ல ரெண்டு பேருமே சூஸ் பண்றதா அப்படிங்கிறது. ரெண்டு பேருமே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சரியாப்பா சீனியர் சீசன் 5 நடந்திருக்குது. திவினேஷ் கலர் சீசன்லயும் இது மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஒரு படி மேல போய் அபிஷேகா அக்ஷிதோட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கோல்டன் ஷவர் அபிஷேகாவுக்கு தான் போகும். அக்ஷித் சூஸ் பண்ணக்கூடிய சாங்கும் ரொம்ப வெயிட்டான சாங் தான். அபிஷேகா இளையராஜாவோட பாட்டையும் குறிப்பா மெலடி சாங்லையும் சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னவோ தெரியல, அக்ஷித் அப்புறம் அபிஷேகா இவங்க ரெண்டு பேரையுமே ஸ்டேஜுக்கு போயிட்டு எஸ்பி சேனல்ல ஹக் பண்ணிருக்காரு. சிங்க ஸ்ரீனிவாஸ் இதை பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அடிச்சு தூள் கலப்பிட்டீங்க, ரெண்டு பேருமே தூள் கலப்பிட்டீங்க, உங்க ரெண்டு பேரும் நாங்க யாரை சூஸ் பண்றேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸா அந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. ஒருவேளை ஒரு நபருக்கு கொடுத்து இன்னொரு நபர் கொடுக்கலனா கூட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா இதோட விஷயம் எப்படி போகும்னா, இந்த வாரம் கோல்டன் ஷவர் வாங்காம ஒருத்தவங்க வின் பண்ணி ஒருத்தவங்க போய் சும்மா உட்காடுறாங்களே, மேபி அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போக வாய்ப்பு இருக்குதாம். அப்படி டேஞ்சர் ஜோனுக்கு போனாங்கன்னா அதுல ஒரு நபரை எலிமினேட் பண்ணுவாங்களாம். இந்த 1-on-1 பேட்டில் வச்சா மட்டும் கண்டிப்பா அந்த வாரம் எலிமினேஷன் இருக்கும். இந்த சீசன் 5ல இப்ப லாஸ்ட் ஒரு 3 வாரம் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் வைக்கல. மேகா மகதி போனதுக்கு அப்புறமா கடந்த 3 வாரம் எலிமினேஷன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் எலிமினேஷன் இருந்திருக்க வேண்டியது, ஆனா அந்த எலிமினேஷன் வேணாம்னு சீனியஸா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் இந்த 1-on-1 ரவுண்ட்ல விளையாடக்கூடிய அந்த ஒரு போட்டியாளர் யாரு, இல்ல ரெண்டு பேர் போக போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எஸ்பி சரண் அவர்கள் மேடைக்கே போயிட்டு ஹக் பண்ணி பாராட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.